முன்னாள் தலைவர் நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ராஜஸ்தான் மாநிலம் கோட்டாவில் நடைபெற்ற சாத்வன் டி பூஞ்ச் என்ற பேரணியிலே அது சம்பந்தமான விவரங்களை விளக்கி ஒரு மிகப்பெரிய பத்திரிகையாளர் சந்திப்பையும் பாதிக்கப்பட்டவர்கள் மாணவர்களை ஒரு மிகப்பெரிய பேரணியை நடத்தினார்கள். அதனை பொதுமக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு அகில இந்திய அளவிலே அந்தந்த மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் பத்திரிகையாளர்களை சந்தித்து இந்த நீட் தேர்வு எவ்வாறு இந்த நீட் தேர்வினால் மாணவர்களும் பெற்றோர்களும் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை தெரியப்படுத்த வேண்டும் என்று எங்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அவர்களுடைய அறிவுரையின் பேரில் தமிழ்நாடு முழுவதும் நிகழ்ச்சிகள் ஒரு வார காலத்திற்கு நடந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சியாக இன்று ராமநாதபுரம் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக எனது தலைமையிலே இந்த பத்திரிகையாளர் சந்திப்பும் அதனைத் தொடர்ந்து இந்த நீட் தேர்வினால் மாணவர்கள் படும் சிரமங்களையும் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய நிலைமை ஏற்படுத்தக்கூடிய மோடி அரசை கண்டித்தும் இதற்கு காரணமான மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலக வேண்டும் என்றும் சொல்லி ஒரு பிரச்சார கூட்டத்தை நடத்த இருக்கிறோம். இதை முடித்த பிறகு இப்போது மத்திய பாஜக அரசின் கல்வி அமைச்சகத்தின் கீழ் உள்ள என்டிஏ நடத்தக்கூடிய நீட் மற்றும் சிபிஎஸ்இ, பிஎஸ்சி, வியாபம் போன்ற அமைப்புகளின் தொடர்ச்சியான தோல்விகள் மாணவர்கள் மத்தியில் கடுமையான மன அழுத்தத்தையும் எதிர்மறையான சூழலையும் உருவாக்கி வருகின்றன. இதன் துயரமாக மாணவர்கள் தற்கொலைகளும் அதிகரித்து வருகிறது. இவ்வளவு மோசமான நிலையில் கூட கல்வி அமைச்சர், பிரதமர் மற்றும் மத்திய அரசு இந்த முக்கியமான பிரச்சனை குறித்து முழுமையாக மௌனம் காத்து வருகிறார்கள். இந்த அநீதிக்காக போராடவும் அனைத்துக்கும் அரசை பொறுப்பேற்க செய்யவும் மாணவர்களின் பிரச்சனைகளை மக்களிடம் கொண்டு செல்வதற்கும் தற்போதைய கல்வி மற்றும் தேர்வு அமைப்பின் தோல்விகளை வெளிக்கொணரவும் மாநிலம் முழுவதும் ஒருங்கிணைந்த பிரச்சாரத்தை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி நடத்துவதற்காக எங்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. நீட் நாடு முழுவதும் லட்சக்கணக்கான மாணவர்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் நீட் தேர்வை நடத்துவதில் தொடர்ந்து ஏற்படும் குளறுபடிகளையும் நிர்வாக தோல்விகள் மற்றும் பொறுப்பற்ற அணுகுமுறைகள் மாணவர்களையும் அவர்கள் பெற்றோர்களையும் கடும் மனமாற்றலுக்கு ஆளாகிவிட்டது. இதனால் சில மாணவர்கள் தற்கொலை செய்து கொள்ளும் நிலை இங்கே வருகிறது. நீட் தேர்வின் நம்பகத்தன்மை குறித்து நாடு முழுவதும் கேள்விகள் எழுந்துள்ள நிலையில் தேர்வு முறைகேடு மற்றும் வினாத்தாள் கசிவு தொடர்பான கடுமையான குற்றச்சாட்டுகள் வெளிவந்த வண்ணம் உள்ளன. இதன் விளைவாக மாணவர்கள் மீண்டும் தேர்வு எழுத வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. ஆனால் இதில் நீட்டு தேர்வு வினாத்தாள் கசிகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம பாரதிய ஜனதா ஆளக்கூடிய மாநிலங்களில் தான் இந்த மாதிரி நீட்டு வினாத்தாள்லாம் கசிவு வருது. அரசாங்கம் தப்பு பண்ணுது. ஒரு முழுமையான அளவில் ஒரு முக்கியமான ஒரு தேர்வு கூட நடத்த முடியாத அரசாங்கம் அவங்க தன்னை திருத்திக்கல. ஒவ்வொரு வருஷமும் இது போல நடந்துகிட்டே இருக்கு. எங்கேயாவது ஒரு இடத்துல நீட்டு வினாத்தாள் கசிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி செய்திகள் வருஷம் வந்துகிட்டே இருக்கு. அதில் இந்த வருஷம் பார்த்தோம்னா மறுதேர்வுப்பா இப்போ நீட்டு ஒரு மாதம் முன்னாடி எழுதி மறுபடியும் இந்த மாதம் 21ஆம் தேதி மறுபடியும் 2வது எழுதியிருக்காங்க. இதில் என்ன ஆகும் அப்படின்னா மாணவர்கள் ஏற்கனவே நிறைய செலவு பண்ணி 2 வருஷம் படிச்சிருக்காங்க. இப்போல்லாம் 8ஆம் வகுப்புலேருந்து நீட்டு கோச்சிங் படிக்கிறது. இந்த மாதிரியான ஒரு நீட்டு சிஸ்டம் வச்சுருக்கிறதுனால நம்ம இந்திய அரசாங்கம் பட்ஜெட்டில் 1.40 லட்சம் கோடி கல்விக்காக ஒதுக்குற அளவுக்கு இந்த நீட்டு தேர்வுக்கு மட்டும் ஒரு 22 லட்சம் மாணவர்கள் நாடு முழுவதும் படிக்கிறவங்க நீட் தேர்வுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்காக மட்டுமே அவங்க கிட்டத்தட்ட 1,32,000 கோடி ரூபாய் செலவு பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு படிப்பாக இருக்குது. இவ்வளோ நாளாக அவங்க அந்த மாணவர்கள் கஷ்டப்பட்டு படிச்சுமே கடைசி நேரத்தில் இந்த மாதிரி நீட்டில் ஏதாவது குளறுபடி பண்ணுறாங்க. அந்த தேர்வை கேன்சல் பண்ணிவிட்டு மறுபடியும் மறுதேர்வு நடத்துகிறாங்க. இதனால் மாணவர்கள் மிகவும் பாதிக்கப்படுகிறார்கள். எந்த தவறும் செய்யாத மாணவர்கள் தான் மீண்டும் தேர்வு எழுதும் சுமையை ஏற்க வேண்டிய நிலை உள்ளது. இதனால் மிகப்பெரிய நிர்வாக தோல்விக்கு
ஒன்றிய அரசும் ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களும் தார்மீக பொறுப்பேற்று பதவி விலகவில்லை. தவறு நடந்தால் அதன் சுமையை மாணவர்கள் மீது ஏன் திணிக்கிறாங்க? மாணவர்கள் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? நிர்வாகத்தின் பொறுப்பின்மைக்கு மாணவர்களின் எதிர்காலம் ஏன் பலியாக வேண்டும்? மாணவர்களின் எதிர்காலத்தோடு விளையாடும் பாஜக அரசை கண்டித்து வன்மையாக கண்டிக்கிறோம். மாணவர்களின் கல்வி, மனநலம் மற்றும் எதிர்காலத்தை விட அரசியல் முக்கியம் என செயல்படும் ஒன்றிய பாஜக அரசின் இன்றைய அணுகுமுறை மிகுந்த கண்டனத்திற்குரியது. எனவே நீட் தேர்வு தொடர்பான அனைத்து முறைகேடுகளுக்கும் முழுமையான வெளிப்படையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும், தவறுக்கு காரணமானவர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், மாணவர்களின் மன உளைச்சலுக்கு காரணமான நிர்வாக தோல்விகளுக்கு ஒன்றிய அரசு பொறுப்பேற்க வேண்டும் என்றும், இதற்கு முழு பொறுப்பேற்று ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்றும் ராமநாதபுரம் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பாக வலியுறுத்துகிறோம். இனி இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாத வகையில் வலுவான தேர்வு பாதுகாப்பு முறைகளை உடனடியாக அமல்படுத்த வேண்டும். இந்த நாட்டின் மாணவர்களின் எதிர்காலத்தை பாதுகாப்பது அரசின் கடமை என்பதை ஒன்றிய பாஜக அரசு உணர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். அவர்களை வலியுறுத்துகிறோம். நன்றி. ஜெய்ஹிந்த்.